அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நெல் வயலில் காட்டுப்பன்றி தொல்லை. காட்டுப்பன்றியை எப்படி நம்ம கட்டுப்படுத்த போறோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோங்க. நண்பர்களே, இப்போ ரெகுலரா சொல்றது ஸ்ப்ரேயிங் மெத்தட் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது இப்போதைக்கு. அதனால அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்மளோட ட்ரம் கார்டு இருக்கு இல்லையா, ட்ரம் கார்டு இப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி வயல் மொத்தமும் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம். சரிங்களா? வரப்போகிறங்களில் ஸ்ப்ரே நிறைய கேள்விகள். வரப்போகிறங்களில் பண்ண போதாதா, எனக்கு 25 ஏக்கர் இருக்குது, நான் வயல் மொத்தமும் பண்ணணுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி இருக்குது. ஒரு 5 அடி அடித்தா போதாதா அப்படின்லாம் நிறைய கேள்வி இருக்குது. அப்போது இது ஏன் வயல் மொத்தமும் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதுக்காக தான். அந்த ஸ்மெல் அதுக்கு பிடிக்காது. சரிங்களா? அதனால தான் அது வரும், திரும்பி போயிடும், வந்த பன்றி திரும்ப வராது, சேதம் உண்டு பண்ணாது. இதுதான் அதனோட ரிசல்ட்டுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம மேலே பட்டா எதனா பிரச்சனையா, இல்லை வயலில் அடிக்கும் போது பயிர்கள் படும்போது பயிர்கள் பாதிக்கப்படுமா அப்படின்ட்டு நிறைய ஃபார்மர் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கோ பயிர்களுக்கோ எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. அது ஆர்கானிக் பேஸ்டு லிக்விட் தான். அதனால் இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் நெல் வயலில் ஸ்ப்ரே பண்ணும்போது சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது ஒரு ரிப்பல்லண்ட் அப்படிங்கிறதால அதுவும் ரிப்பல் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் வயல் மொத்தமும் ஸ்ப்ரே பண்ணணும்? இப்போ நீங்கள் ஓரம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ அது வரும்போது அந்த ஸ்மெல் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வயலில் சேதம் உண்டு பண்ணுது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மருந்து சரியில்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வயல் முழுதும் பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது, முக்கியமாக கீழே தாழ்த்தி பண்ணும்போது தான் நல்ல பயிர் மேலே படணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லு நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் நம்ம ஃபார்மர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார். என்னன்னா, வயல் ஓரங்களில் காலி பாட்டிலில், அதாவது அது பயந்து போகுது, அதனால 1.5 அடியிலேருந்து 2 அடி வச்சுக்கலாம், போதுமானது. அதில் காலி பாட்டிலில் ஓரங்களில் நல்ல ஹோல்ஸ் போட்டு ஒரு 10-15 ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு, நீங்கள் அதில் அதாவது 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, இல்லை 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, உங்களோட இஷ்டம் தான். இதே மாதிரி ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி அளவுக்கு, இல்லை 150 மில்லி கூட கலந்துக்கும், 100 மில்லி போதும், கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாட்டிலில் ஊற்றி குச்சியில் கட்டி வச்சுருங்க. இது மாதிரி ஒரு வயலை சுற்றி நீங்கள் ஒரு 10 அடிக்கு ஒரு குச்சி நட்டு அதில் ஒவ்வொரு பாட்டிலையும் தொங்க விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ரெகுலராக எவாபரேட் ஆகும். அப்போ எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகுனா, அந்த ஸ்மெல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நிறைய பேர் நீங்கள் வயலில் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறீங்க, அது மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது கேள்வி. கண்டிப்பாக இப்போது இந்த பாட்டிலில் மூடி போட்டு இது பண்ணும்போது கண்டிப்பாக மழை பெஞ்சாலும் இதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதில்லை. எப்போ ஈரம் அதிகமாக இருக்கோ அப்போ தான் காட்டுப்பன்றி வருங்க. அதனால் இந்த மெத்தடும் இன்றைக்கி ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஃபார்மரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பாட்டிலில் மருந்தை கலந்த தண்ணியை ஊற்றி, அதாவது நான் சொல்கிற மாதிரி அதில் 10 லிட்டருக்கு 50 மில்லி சொல்கிறேன், 10 லிட்டருக்கு 100 மில்லி சொல்கிறேங்க. ஏன் அப்படின்னா இது லாங் டைம் நிற்கணும். அதனால் இது கலந்து நீங்கள் காலி பாட்டிலில் ஊற்றி ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலே போதுமானது, அதில் ஒரு 3/4 வாசி ஊற்றிட்டு அதில் ஒரு 10 ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் ரெகுலராக எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். வெயில் அடிக்க உங்களுக்கு செலவினங்களும் குறைக்கப்படுது. 2-3 முறை மருந்து வாங்கி அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஹைட்டும் டிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட வயல்களை காட்டுப்பன்றியிலிருந்து பாதுகாக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.